கல்யாணம் பண்ணி என்னென்னமோ ஒரு கனவோட வந்தோம். 3ஆம் நாளே நம்ம அடி வாங்குறோமே, பிகாஸ் அடி வாங்குறதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணுவோம். பிரெக்னெண்டா இருக்கும் போதே he also abused me. வீட்டுக்கு வந்த கையோட ஒருத்தவங்க அடிக்கிறாங்கன்னா எதுக்கு அடிக்கணும்? அம்மா நம்மள எங்கேயோ விளையாட அழைச்சிட்டு போறாங்கன்னு நினைக்கிற பிள்ளைய நம்ம வந்து சாகடிக்க கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஸ்டெஃபனி கோகிலவாணி 23 வயதுல திருமணம் செஞ்சாங்க. 2 பிள்ளைகளுக்கு தாயாரான இவங்க பல ஆண்டுகளாக தனது கணவருடைய துன்புறுத்தலுக்கு ஆளானாங்க. இவங்க சந்திச்ச பிரச்சனைகளும் சிரமங்களும் அவங்கள தற்கொலை செய்யும் நிலைமைக்கு கூட தள்ளிவிட்டிருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி அவங்க கடந்து வந்த பாதையை இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. ஸோ ஸ்டெஃபனி, நீங்கள் அது 18 வயசில் இருக்கும்போது வந்து இல்லாட்டி அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, எப்படி வந்து இவரை வந்து நீங்கள் சந்திச்சிங்க, அது கொஞ்சம் சொல்ல முடியும்? அவர் வந்து என்னோட ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் படித்த ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ். ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இருந்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இருக்கும்போது தென் வி ஃபெல் இன் லவ். ஸோ என்னென்னா வீட்டுக்கு தெரியாது, ஏன்னா அந்த காலத்துலலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால லைக் ஸ்கூல் முடிஞ்சு போய் பார்க்குறது. ஸோ தட்ஸ் ஹவ் எங்களோட courtship போயிட்டு இருந்தது. ஆஃப்டர் கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு தான் ஸ்லோலி வீட்டுக்கு தெரிய வந்தது. வீட்டில் அகெயின்ஸ்ட் பண்ணாங்க. பட் ஐ வாஸ் adamant that இவர் தான் எனக்கு வேணும். யாரு அந்த உள்ளுக்கு போயிட்டு வந்தவனையா? ஒரு காலம் நான் ஒத்துக்க மாட்டேன். அவன் மாறிட்டாமா? மாறிட்டானா? அவனை நம்பி போனேன், நடுவு தெருவுல தான் நிப்பேன். நீனு நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவனை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். ஒரு பெத்த தாய் கிட்ட ஏத்து பேசுற அவனுக்காக. ஸோ அம்மா வந்து முடிவு எடுத்துகிட்டு பிறகு சரி, பிகாஸ் நானும் பிடிவாதமாக இருந்ததுனால சரி கட்டி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு தென் அவங்க வீட்டை சார்ந்தவங்களை வந்து பேசினாங்க. சரி பண்ணி கொடுத்துருவோம், கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த ஒரு இது முடிஞ்சிச்சு கல்யாணம். எவ்ரி உமன்ஸ் ட்ரீம். ஓகே, நம்ம ஆசைப்பட்ட ஒருத்தரையே நம்ம கல்யாணம் பண்ணிட்டோன்னா அந்த சந்தோஷத்துலேயே கல்யாணம் முடிஞ்சது. ஸோ எவ்ரிதிங் வாஸ் நார்மல். ஸோ வீட்டுக்கு வரும்போது லைக் ஆல் த ரிலேட்டிவ் எல்லாம் இருந்தப்போ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டே கல்யாணம் பண்ணி, அப்போ செகண்ட் டே ஆல்சோ ஃபைன், எவ்ரிதிங் நார்மலாக இருந்தார். அந்த தேர்ட் டேயில் வந்து பிகாஸ் அந்த தாலி கட்டணும்னா தாலி பிரித்து போடுவாங்கள்ல, அதுக்கு வந்து அம்மா வீட்டுக்கு போகணும். ஸோ அம்மா வீட்டுக்கு போகிறது எல்லாம் எவ்ரிதிங் வாஸ் ஃபைன். அம்மா வீட்டுக்கு போனப்போ தாலிலாம் பிரிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டோன்னே ஹி வென்ட் டவுன். அவர் கடைக்கு போகணுன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தார். ஹி வாஸ் ட்ரங்க். என்னங்க இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க? சீக்கிரமாக வரேன்னு சொன்னீங்க, எங்கே போனீங்க? குடிச்சிருக்கீங்களா? எப்படிலேருந்து இந்த பழக்கம்? நான் கேட்குறேன் தானே. எதுக்கு கத்துற? ஆனா குடிச்சிருக்கேன்னு தெரியுதுல்ல. That's the first day I got beaten up. ஸோ எனக்கு வந்து என்ன கல்யாணம் பண்ணி என்னென்னமோ ஒரு கனவோட வந்தோம். 3ஆம் நாளே நம்ம அடி வாங்குறோமே, பிகாஸ் எனக்கு அந்த வயலன்ஸ் எனக்கு தெரியலையே. அண்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் 23 years old. இதுதான் கல்யாணமா? ஐயோ, இந்த வாழ்க்கைக்கு தான் நம்ம இவ்வளோ போராடி இல்லை இவன் தான் வேணும்னு சொல்லி கல்யாணம் அடி வாங்குறதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் a lot of mixed feelings. இப்போ ஒருவருக்கு வந்து வன்கொடுமை நடக்கும்போது, அதாவது அபியூஸ் நடக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து அந்த தருணத்தில் என்ன நடக்கும்னா அவங்களுடைய சர்வைவல் இன்ஸ்டிங்ஸ் வந்து கிக் பண்ணும். ஸோ சர்வைவல் இன்ஸ்டிங்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அது நம்ம எல்லார்கிட்டையும் இருக்குது. இந்த நொடியில் நான் எதை செஞ்சால் என்னுடைய உயிரை பாதுகாக்கலாம், அதுதான் வந்து அவங்களுக்கு ஃபோர்ஃப்ரண்டில் இருக்கும். இந்த வன்கொடுமை வந்து
அடிக்கடி 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 நடக்கும்பொழுது இந்த சர்வைவல் இன்ஸ்டிங்ஸ் வந்து அவங்களுக்கு அதிகரிக்கும். அண்ட் சில பேருக்கு வந்து ஒரு விக்டம் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது வந்து என் தவறு தான், எனக்கு வந்து இதுதான் என் தலைவிதி, அந்த மாதிரி ஒரு விக்டம் மென்டாலிட்டி வந்து ஏற்படும். அண்ட் அந்த விக்டம் மென்டாலிட்டி ஏற்படும் பொழுது அவங்களால இந்த வன்கொடுமையிலிருந்து வெளிவர முடியாது. ஏன்னா அவங்க வந்து முயற்சிகள் வந்து எடுப்பது வந்து ரொம்ப கஷ்டமான ஒன்று அந்த நிலைமையில. இவங்க குடும்ப வாழ்க்கையில சில நேரம் நல்லவராகவும் பல நேரம் குடித்து துன்புறுத்துபவராகவும் இவரு இருந்திருக்கிறாரு. இதற்கிடையில இவங்களுக்கு 2 பிள்ளைகள். காலங்கள் போக போக அடி வாங்குறதே ஸ்டெஃபனி வாழ்க்கையில ஒரு வழக்கமாயிருச்சு. தூங்கலையா? என்ன ராத்திரியில இவ்வளோ சத்தம்? பிள்ளை தூங்குது, கண்ணு தெரியலையா? இது ஏன் வீடு கே, நான் கத்துவேன். என்ன வேணாம், என்ன வேணாம், என்ன வேணாம், என்ன வேணாம், என்ன மை சன் இஸ் வாட்சிங் இஸ் ஃபாதர். 5 வயசு அவருக்கு. ஸோ நான் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன், விடுங்க விடுங்க வலிக்குது வலிக்குதுன்னு. ஸோ மை சன் லைக் கீழே இறங்கி ஓடி வந்து அவங்க அப்பாவை புஷ் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி வன்கொடுமையை பார்த்து வளர்ற பிள்ளைகளுக்கு வந்து பலவிதமான பாதிப்புகள் ஏற்படுறான். ஒரு வகை பாதிப்பு வந்து அவங்களே வந்து அந்த பெர்பெட்ரேட்டராக மாறலாம். இப்போ வந்து ஃபிசிக்கல் அப்யூஸோ இல்லை இமோஷனல் அப்யூஸோ பார்த்து வளர்கிற பிள்ளைங்கள் வந்து அவங்களுடைய உறவுகளில் இதே பேட்டர்ன், இதே பிஹேவியர் பேட்டர்னை அவங்க வந்து ரிப்பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. That's when I started to feel that, you know, I have to take a decision. என்னங்க, நான் ஒன்று கேட்குறேன், கோவப்படாதீங்க. கோவப்படுற மாதிரி தான் பேசுவேன். பார்த்தீங்களா, நான் இன்னும் கேட்கவே இல்லை, கோவப்படுறீங்க. சரி சரி, சீக்கிரமா சொல்லு. இல்லை, நீங்கள் ஏன் இவ்வளோ நேரமாக 2 வேலையை எடுத்துகிட்டு கஷ்டப்படணும்? பேசாமல் அந்த ராத்திரி வேலையை நீங்கள் விட்டுருங்க. விட்டுட்டு காசுக்கு என்ன பண்ணுறது? நான் எதுக்கு இருக்கேன்? நான் ராத்திரி வேலைக்கு போகிறேன். ஓகே, பிள்ளைங்களை யார் பார்த்துக்குவா? நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வாங்க, நான் ராத்திரி வேலை போகிறேன். அதுக்குள்ளே அவங்க தூங்கிடுவாங்க. என்னன்னா காலையில் நீங்கள் எழுப்பி விடணும், அதுக்குள்ளே நான் வீட்டுக்கு வந்துடுறேன். இப்போ எதுக்கு இதெல்லாம்? அந்த வேலை ஆரம்பித்த பிறகு தான் இன்னும் worst ஆகுனுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. நெக்ஸ்ட் வீக் சேம் பிளேஸா? ஓகே ஓகே, கால் யூ பேக். இந்த நேரத்தில் யார் கூட நீங்கள் ஃபோனில் பேசுகிறீங்க? அது எதுக்கு கேட்குறேன்? வேலை விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன். வேலை இன்னைக்கு எத்தனை மணி முடிஞ்சிச்சு? 10 மணிக்கு. நான் ஓட்டின்னு சொன்னேன்ல, இப்போ எதுக்கு இதெல்லாம் கேட்குற? 5 மணிக்கு நீங்கள் வேலையிலேருந்து கிளம்புனீங்க. நான் கால் பண்ணி செக் பண்ணேன். பொய் சொல்லாதீங்க. இப்போ எதுக்கு ஆஃபீஸ்லாம் ஃபோன் பண்ணுறேன்? அப்போ தானே உங்களோட வண்டவலெல்லாம் தெரியும். இதை பாருங்க, நீங்கள் எவ்வளவோ என்னை அடிச்சிருக்கீங்க, சித்திரவதை பண்ணியிருக்கீங்க. அப்படி இருந்து உங்க கூட நான் இருந்திருக்கேன். ஆனால் இப்போ கண்டவ கூடலாம் நீங்கள் சுத்துறீங்க. இதெல்லாம் நான் தாங்க மாட்டேன். என்ன மிரட்டுறியா? இப்படிலாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தா நான் பிள்ளைங்களை எடுத்துட்டு வீட்டிலேருந்து வெளியில் போகிறேன். உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துச்சா? சொல்லு, அவ்வளோ தைரியம் வந்துச்சா? வா வா. நான் எவ்வளோ அடி வாங்கினாலும் அவரு எனக்கு கணவராக இருக்காரு, எனக்கு மட்டும் உண்மையாக இருக்காரு, அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து எல்லாத்தையும் அவரை மன்னிச்சுட்டு நான் போனேன். பிகாஸ் he was faithful to me. ஸோ எனக்கு அதை பார்த்தோன்னே லைக் இப்போ இத்தனை வருஷம் நான் வாங்கின அடி உதெல்லாம் என்னத்துக்கு, ஏன்னோ லைக் இன்னொரு பொண்ணு வந்து இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. பிபிஓ எடுக்க ஆரம்பிச்சது வந்து எப்போ நான் முடிவு எடுத்தனோ அவரை விவாகரத்து பண்ண போகிறேன்ட்டு அப்போயே நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நான் அடி வாங்கக்கூடாதுன்னு. பிகாஸ் அந்த லைஃப்லேருந்து நான் வெளியாகணும்னு முடிவு பண்ணிட்டேன்ல.
பெரும்பாலான நேரங்கள்ல விவாகரத்தான பெண்களுக்கு தன்னையும் தன்னை நம்பி இருப்பவங்களையும் பார்த்து கொள்றதுக்கு போதுமான பண வசதி இருக்கிறதில்ல. பலரும் இல்லத்தரசிகளாக இருந்திருப்பாங்க. குடும்ப பொறுப்பின் காரணமாக வேலையை விட்டிருப்பாங்க. விவாகரத்துக்கு பிறகு வேலை தேடுறது மிகவும் கடினமாயிருக்கும். பல ஆண்டுகளாக வேலை செய்யாதனால அவங்க தனது திறன்களை வளர்த்து கொள்ளவும் தவறி இருப்பாங்க. இது எல்லாமே ஸ்டெஃபனி சந்திச்ச சவால்கள். அதை விட முக்கியம், விவாகரத்தானவங்களுக்கு தேவையானது குடும்ப ஆதரவு. இதுவும் ஸ்டெஃபனிக்கு கிடைக்காமலேயே போனது. டிவோர்ஸ் பண்ணிட்ட பிறகு தான் வந்து உண்மையிலே லைஃப் என்னானே தெரிஞ்சிச்சு. பிகாஸ் கல்யாணம் பண்ணி ஆல் தி வே ஹஸ்பண்டோட சப்போர்ட் வீடெல்லாம் இருந்தது. ஸோ 2 பிள்ளைங்களை அழைச்சிட்டு ரூம் ரெண்டல் இப்படி தான் வந்து லைக் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஸோ தேட் வாஸ் அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டமாக இருந்தது. குட் மார்னிங். சமையல் வாசனை தூக்கலாக இருக்கு. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவங்க வரத்துக்குள்ளே நான் சமைச்சா மற்றதெல்லாம் நான் செய்யலாம். பாவம், உங்கள் நிலைமை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எல்லா வேலையும் நீங்களே ஒரே ஆளாக செய்கிறீங்களே. நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள் எக்ஸ் ஹஸ்பண்ட் காசு கொடுக்குறாரா இல்லையா? அப்பப்போ கொடுப்பாரு. ஆனால் என்னோட பிள்ளைய நான் தானே பார்த்துக்கணும். இப்போ நமக்குள்ளே நடந்த விஷயத்த என் மனைவிட்ட சொல்லிடாதீங்க. I wasn't a brave woman that time. இவங்க இந்த 2 பிள்ளைங்களை வச்சுட்டு இந்த சமுதாயத்தில் எப்படி வாழ போகிறோம் லைக் alone. ஸோ திங்க் பார்த்தேன், என்ன அது நம்ம செத்துருவோம் அப்படின்னு. ஸோ நான் சாகிறத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. பட் மை 2 kids, பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அவங்களுக்கு என்னென்னா அது வந்து முதல்ல புரியாது, ஒரு குழப்பம் ஏற்படும். அது போக போக என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு மன உளைச்சல் கொடுக்கும். ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மன உளைச்சலை கொடுக்கும். அது மீறி அவங்களால அதை தாங்க முடியாத ஒரு நிலை வரும்போது அதை விட்டு வெளியில் ஏற முடியுமா அப்படின்னு அவங்க வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டம் வரும்போது அவங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படலாம், மனப்பதட்டம், அதாவது ஆங்ஸைட்டி, இல்லைன்னா மன சோர்வு ஏற்படலாம், அதாவது டிப்ரெஷன் ஏற்படலாம். இதெல்லாம் ஏற்படும் போது என்ன பண்ணுவாங்கன்னா சில சமயம் வந்து அவங்க வந்து ஒரு தவறான முடிவு, ஒரு விபரீத முடிவு எடுக்கக்கூட முயற்சி பண்ணுவாங்க. அம்மா, நீங்க ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? ஸோ அந்த பிள்ளைங்களை தூக்கி போடணுமே, ஸோ அந்த தைரியம் எனக்கு இல்லை. ஸோ that's the day lah, the turning point in my life. I saw my 2 kids' face. ஸோ இது போன்ற ஒரு சூழ்நிலையில் வந்து சுற்றி இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக பேசலாம். இப்போ உதாரணத்திற்கு வந்து இந்த மாதிரி எண்ணங்கள் உனக்கு இருக்குது எனக்கு தெரியும், அப்படி இருந்தாலும் வந்து நம்ம இதுலேருந்து வந்துடலாம், கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி நம்ம ஒரு ரீஅஷரிங்காக பேசும்பொழுது அது அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக அமையலாம். இன்னொன்று வந்து அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவங்கள நீங்கள் வந்து ஒரு மனத்தத்துவ நிபுணனாக பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் ஏஎன்இ போகிறதோ இல்லை உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு ஜிபி பார்க்குறதோ, இது போன்ற எளிதான விஷயங்கள் நீங்கள் செஞ்சால் கூட இதுலேருந்து அவங்களுக்கு ஒரு உதவி நாடுறதுக்கு உபயோகமாக இருக்கும்.
மகள் கேட்ட கேள்விக்கு ஸ்டெஃபனி அன்னைக்கு பதில் சொல்ல முடியல. ஆனா அந்த கேள்வியே அவங்க தற்கொலை முயற்சியை கைவிட காரணமாயிருந்தது. தற்கொலை செய்யும் அளவுக்கு தைரியம் இருந்த எனக்கு ஏன் வாழ்க்கை பிரச்சனைகளை எதிர்த்து போராட தைரியம் இல்லைன்னு ஸ்டெஃபனி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. முதல் முறையா ஸ்டெஃபனி வாழ்க்கையில ஒரு தெளிவு பிறந்தது. If I took so much of courage to come மேலே வந்து சரி குறிப்போம் அப்படின்ற ஒரு தைரியம் வேணும்ல, ரொம்ப ஏன் அந்த தைரியத்தை நம்ம இந்த வாழ்ந்து காட்டக்கூடாது பிள்ளைங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் I took the leaf. எடுத்து கீழே இறங்கும் போது என் பிள்ளைங்க கொஞ்சம் பார்த்தேன், ஓகே இன்னுமே என் வாழ்க்கை என் பிள்ளைங்களுக்காக வாழ போகிறேன். எந்த சமுதாயம் என்னை ஒதுக்கிச்சோ, எந்த சொசைட்டி, anything all were against me. Suddenly I find எல்லாமே என்னை எதிர்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது. அதனால தான் நான் அந்த முடிவுக்கு வந்தது, யூனோ. ஸோ ஒரு வைராக்கியமாக எனக்கு எடுத்தேன். I started off as a tailor. I opened a shop in Little India. ஒரு டெய்லர் கடை தோணுனேன். இந்த டெய்லர் கடை பியூட்டி பார்லர் உள்ளுக்கு இருந்தது. ஸோ அந்த பியூட்டி பார்லரில் ஆள் பத்தாத குறையில் என்னை ஹெல்ப் கேட்பாங்க. ஸோ தட்ஸ் வை I started to help for that friend and eventually like a lot of things came out through. அப்போ தான் எனக்கே தெரிஞ்சிச்சு எனக்குள்ள ஒரு திறமை இருக்குன்னு அந்த மேக்கப் லைனில். ஸோ தட்ஸ் when I started taking up courses and all that. So slowly I couldn't sit down and stitch. அந்த மேக்கப்லேயே எனக்கு போயிடுச்சு. அதில் எனக்கு பொட்டென்ஷியல் ரொம்ப இருந்தது. ஸோ தட்ஸ் why how I became a makeup artist. Actually my income was very good அந்த மேக்கப் இதில். 1, 2, go. Oh, okay. Now and then not fair. One more time. ஸோ என்னன்னா அவருக்கு SS இருக்குது. ஒரு வாரம் he can see one day Sunday and the following week Saturday போயிட்டு Sunday வருது. That means they can leave. So and I allow. நான் சொல்லுவேன் இருந்தாலும் ஒரு அப்பா, ஸோ நீங்கள் உங்களுக்கு கொடுத்த அந்த பிள்ளையோட கஸ்தரி அந்த SS நீங்கள் அதை எடுத்துக்கோங்கன்னு. வீடு என்னால் வாங்க முடியாத காரணம் I didn't have much CPF. சமம் நான் ஏர்ன் பண்ணுற காசை பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு தான் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ ஐ கான்ட் அஃபோர்ட் அந்த மந்த்லி இதை கட்டுறதோ என்னால் முடியாது. ஸோ அதை நான் கான்சன்ட்ரேட் பண்ணலை. ஸோ நான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணது டு கிவ் த எஜுகேஷன், பிள்ளைங்களுக்கு படிப்பை கொடுப்போன்னு. ஸோ தே ஃபினிஷ் செகண்டரி ஸ்கூல் முடித்தாங்க, தென் பாலி முடிச்சிட்டோன்னு. ஸோ மை டாட்டர் ஸ்டார்டட் ஒர்க்கிங். எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு, ஓகே பிள்ளை வேலைக்கு போகிறா, சரி இப்போ நம்ம அந்த வீடு விஷயத்தில் இறங்குவோம் அப்படின்ட்டு. அம்மா நான் ஓவர்சீஸில் போய் படிக்கலான்னு இருக்கேன். ஸோ என்னை கேட்டாங்க இந்த மாதிரி ஐ நீட் யுவர் ஹெல்ப், அதாவது அந்த சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவைப்படும். திருப்பி நான் யோசித்தேன், ஐயோ திருப்பிமா. ஸோ எனக்கு இதில் நான் காலை வச்சேன்னா இதில் நான் செய்ய முடியாது. இதை த ஹவுஸ் ஓ மை டாட்டர். ஸோ அகெயின் ஐ ஹேட் டு டேக் அ டிசிஷன். ஓகே I have to put the house one side. So that's when I said, okay, go, பரவாயில்ல, எவ்வளோ கடந்து வந்துட்டோம், நீ போ, கிளம்பி போ, வரதை பார்ப்போம், we will manage. So I put the house thing one side. So அந்த டைமில் தான் I took a beautician course. So அதுலேயும் நம்மளுக்கு என்ன பியூட்டிஷியன் டெய்லி த்ரெட்டிங்கு, ஃபேஷியல் இதெல்லாம் டெய்லி ஆள் வரும். ஸோ அந்த இது எடுத்தேன். இதெல்லாம் அந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8 மாதம் தான் கோவிட். Closed down, no business, nothing. So it was like really so devastating. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு, பிகாஸ் எனக்கு இன்கம் சோர்ஸே இல்லையே. அந்த நேரத்தில் இம்மிடியட்லி நான் போய் ஆகணும் வேலைக்கு, பிகாஸ் என் பொண்ணுக்கு நான் பணம் அனுப்பணும். ஸோ தட்ஸ் வை ஐ என்ன செஞ்சேன், ஒரு கொண்டோவில் கிளீனராக போனேன். ஸோ என் சானுக்கு ஹாப்பி இல்லை, என்ன நீங்கள் போய் கிளீனராக வேலை செய்யணும், நம்மளுக்கு பணம் வேணும்னா செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு. அதுக்கு பிறகு தான் என் சான் சொன்னார், நீங்கள் ஏன் செக்யூரிட்டி கோர்ஸ் எடுக்கக்கூடாது, த பேஸ் பெட்டர் யூனோ கம்பேர்ட் டு கிளீனர். அப்போ தான் நான் செக்யூரிட்டி கோர்ஸ் எடுத்து தென் ஐ ஸ்டார்டட் டூயிங் எஸ் அ ஃபுல் டைம் செக்யூரிட்டி. ஒன்ஸ் எல்லா சிச்சுவேஷன் கொஞ்சம் நார்மலாக ஆகிட்ட பிறகு தென் ஒன்லி ஐ தாட் ஓகே ஐ ஹேவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் buying a house. Then I got a house for myself. செப்டம்பர் மாதம் தான் குடி போனேன். வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் சர்ச் யுவர் செல்ஃப். இப்போ பாருங்கள், நான் ஒரு டெய்லரை தான் ஆரம்பித்தேன். எனக்குள்ள ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தது எனக்கே தெரியாது. அப்போ அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, நான் அந்த வாய்ப்பை எடுத்துக்கிட்டேன். எல்லாம்
ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஆனால் அது நீங்கள் வந்து எந்த வழியில் எடுக்கிறீங்கன்றது தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவில் போனீங்கன்னா அது நெகட்டிவாக தான் வரும். நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் ஒரு இதை போனீங்கன்னா உங்களுக்கு அது பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வரும். ஸோ எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஆல் இன் அவர் ஹேண்ட் how you want your life to be. பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது யார்கிட்டயாவது வந்து பேசுகிறதுக்கு, மனசு விட்டு பேசுகிறதுக்கு, இல்லைனா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது கொஞ்சம் நேரம் நான் உங்ககிட்ட உட்காந்து பேசலாமா அப்படின்னு கேட்கறதுக்காவது ஒருத்தர் இருக்கணும் எல்லாருக்கும். நான் சொல்கிறது எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா, ஒரு 3 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று உங்கள் நண்பராக இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப பழக்கமான ஒருத்தராக இருக்கலாம், இல்லை உங்கள் தாயோ இல்லை யாரோ உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கணும். இவங்களுக்கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது, இவங்க கொஞ்சம் பிரச்சனையில் இருக்காங்க, இவங்க தவிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சவங்க வந்து என்ன பண்ணணும்னா அவங்கள வந்து ஊக்குவிக்கணும். தனியாக வந்து இந்த மாதிரி வந்து இதில் வந்து தவிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. அதனால நீ வந்து உதவி கேட்கறதுல எந்த தவறும் இல்லைன்னு அவங்கள வந்து ஊக்கப்படுத்தணும். குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவங்க அதிலிருந்து மீண்டு வருவது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகளும் சவால்களும் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும், சாதிக்க முடியும் என்பதை ஸ்டெஃபனி நமக்கு காட்டியிருக்காங்க. நீங்களும் ஸ்டெஃபனி மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா மனம் தளராதீங்க. உங்களுக்கு உதவ நிறைய அமைப்புகள் இருக்கு. உதவியை நாட தயங்காதீங்க. குடும்ப வன்முறை என்பது ஒரு வீட்டார சார்ந்த பிரச்சனை மட்டும் அல்ல, அது ஒரு சமூக பிரச்சனையும் கூட. அதை சமாளிப்பதில் நம்ம அனைவருக்குமே ஒரு முக்கிய பங்குண்டு. நான் நஸ்ரத், இது எதிர்நீச்சல்.